டே இவனே 12th யூனிட் வந்து 12வது யூனிட் டிஸ்கிரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் தனிநிலை கணக்கியல்னு சொல்லுவாங்க. தனிநிலை கணக்கியல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாடர்ன் அல்ஜிப்ரான்னு கூட சொல்லுவாங்க. நவீன இயற்கணிதம்ன்றதோடு சேர்ந்து சொல்லுவாங்க டிஸ்கிரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் 2 எக்ஸசைஸ் என்னமோ வரும், சரியா? ரைட்டு. இதில் செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ளதை என்ன அப்படின்ற மாதிரி படிக்கிற மாதிரி பாரு. அது ஈஸியானது, மறந்துடாம பார்த்து படிங்க. ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூத் டேபிள்னு, ட்ரூத் டேபிள் அப்படின்னா தமிழில் மெய் அட்டவணை. மெய் அட்டவணை, மெய் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது 2 பி கியூ அப்படின்ற 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து மறுத்து சொல்லலாம், சேர்த்து சொல்லலாம். எழுத்து மறுப்புனா எழுத்து. பின்றது வந்து அஜித் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்றதுக்கு எழுத்து சொல்லணும்னா ஸ்கூலுக்கு போகவில்லை அப்படின்னு அர்த்தம், மறுப்பு, ஆப்போசிட். பி அண்டு கியூன்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்டுனா மற்றும். அஜித்தும் தர்சனம் ஹரிசனும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்ட்டு. சேர்ந்து அப்படின்றது மற்றும்னு அர்த்தம், அண்டு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒருத்தன் போனா ஒருத்தன் போகலை, அப்படி மாற்றி மாற்றி சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட்டை. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எஸ்ஆர்னோ கொஸ்டின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட். கூற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கூற்று அப்படின்னா அந்த கூற்றுக்கு பதில் வந்து எஸ்ன்னு சொல்லி ஆகணும், இல்லை நோன்னு சொல்லி ஆகணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட். சொல்கிற காதில் வாங்கிக்க. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லணும். பாலின் நிறம் வெண்மை அப்படின்னு சொன்னா ஆமாம் எஸ், அப்போ அது ஸ்டேட்மெண்ட், கூற்று. அதே நேரத்தில் தாஜ்மஹால் வந்து என்ன அழகு அப்படின்னா அது கூற்று கிடையாது. என்ன அழகு தாஜ்மஹால் அப்படின்னா அது வியப்பு வாக்கியம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து எக்ஸ்கிளாமேட்டரி வாக்கியம் சொல்லுவாங்க. அது எஸ்ஆர்னோன்னு சொல்ல முடியாது. என்ன அழகு அப்படின்னா என்ன எஸ் நோனா சொல்ல முடியும்? சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுல்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொன்னோம்னா அதுதான் கூற்று, ஸ்டேட்மெண்ட். அதை மறந்துடாத. ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு தெரியணும், அதுக்காண்டி சொல்ல வரேன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. இதுதான் ஆரம்பம். கூற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ பதில் சொல்லி ஆகணும். இப்போ பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை ட்ரூ அல்லது ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆமான்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். அப்படி 2 இது நீ தான் எடுக்கணும், மறந்துடாத. கொஸ்டினை பொறுத்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பி அண்ட் கியூ, பியும் கியூ இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டியில் நம்ம எழுதுவோம். அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். 2 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா என்ன விழுகும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இதுவுமே. ஒரு காயின்ஸை டாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்க, ஒரு நாணயத்தை சுண்டுனா ஒன்று ஹெட்டு விழும், இல்லைன்னா டெய்ல் விழும். அப்படி கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இது ஒரு காயின்ஸை சுண்டுனோம்னா ஒன்று ஹெட்டு விழுகும், இல்லைன்னா டெய்ல் விழும். இதுதான் அப்படி எழுதியிருக்க மாதிரி அர்த்தம் ப்ராபபிலிட்டியில் சொன்னோம்னா. இதே மாதிரி பழைய மெட்ரிகுலேஷனில் மெம்பர்ஷிப் டேபிள்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒன்று பிலாங், ஒன்று நாட் பிலாங்னு சொல்லுவாங்க. மெட்ரிகுலேஷனில் இருந்துச்சு முன்னாடி, இப்போ இல்லை. நம்மளும் மெட்ரிகுலேஷன் தான். முன்னாடி வந்து ரெண்டு மேக்ஸாக எழுதுவாங்க 10th. ஃபஸ்ட் 1 ஃபஸ்ட் 2 செகண்ட் 1 அப்படின்னு எழுதுவாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு. இது இப்படி சொல்லலாம்னு சொல்கிறேன். ஹெட்டு டெய்ல்னு சொல்லலாம், இல்லைன்னா பிலாங் நாட் பிலாங்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்றனால இது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். டிஎஃப்னு வாசிப்போம். அது டிஎஃப்னா ட்ரூ நாத்து வச்சுக்க, எஃப்னா ஃபால்ஸ்ன்னு நாத்து வச்சுக்க. ட்ரூனா உண்மை, எஃப்னா ஃபால்ஸ்னா மெய்யற்றவை அப்படின்ற மாதிரி. பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யற்றவை அப்படி தமிழில் சொல்லிக்கலாம். மெய்யற்றவை அப்படின்னு. பி அப்படின்னா டிஎஃப்னு எடுக்கிறோம், ஒரு காயின்ஸை டாஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ. இது 2 காயின்ஸ் மாதிரி பிக்யூ அப்படின்னா. அப்போ எடுக்கையில் எப்படி எடுக்கணும்னு உனக்கு தெரியணும். டபுள் டி டபுள் எஃப்,
அப்புறம் டிஎஃப் டிஎஃப் இது நீ தான் எடுக்கணும், இதுக்கு மார்க் உண்டு, அதனால தான் உனக்கு சொல்கிறேன், இது நீ தான் எடுக்கணும். நான் எப்படி எழுதணும் அதே மாதிரி எழுதணும், இப்படி எழுதக்கூடாது, இப்படி தான் எழுதணும். டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப். ஒரு பினா டிஎஃப்னு மட்டும் எழுதினா போதும். பிக்யூ அப்படின்னா டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப். பிக்யூஆர்ன்னு இருக்கு, பிக்யூஆர். இதில் 4T 4F 4F 4F. நெக்ஸ்ட் டபுள் டி டபுள் எஃப் டபுள் டி டபுள் எஃப். நெக்ஸ்ட் டிஎஃப் டிஎஃப் நேர நேரம் எழுதணும், டிஎஃப் டிஎஃப். இதுதான் நம்ம எடுக்க வேண்டியது. இது 3 காயின்ஸுக்கு உள்ளது, தெரியுதான் பார். ஒரிஜினலாக பார்த்தோம்னா 3 காயின்ஸுக்கு உள்ளது, நான் இருக்கான்னு பார். 3 காயின்ஸுக்கு உள்ளதுன்னா 4T 4Fன்னு எழுதுவாங்க, நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் டபுள் டி டபுள் எஃப்னு எழுதுவாங்க, அப்புறம் டிஎஃப் டிஎஃப்னு எழுதுவாங்க. ஒரு காயின்ஸ் அப்படின்னா டிஎஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, 2 கொடுத்துருந்தாங்கன்னா டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப் நீ தான் எழுதணும். இது 3மே கொஸ்டினை பொறுத்து. அதுக்கு அடுத்து 3மே ஆர் கொடுத்துருக்கேன், பிக்யூஆர் 3 ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னா 4T 4F, அப்புறம் டபுள் டி டபுள் எஃப் டபுள் டி டபுள் எஃப் அப்படி, அப்புறம் டிஎஃப் 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 மாற்றிக்க. இது நீ தான் எழுதணும், மறந்துடாத. கொஸ்டினை பொறுத்து ட்ரூத் டேபிள் நம்ம தான் எழுதுறது, மறந்துடாத சொல்லிட்டேன். இதில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்கணும்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இந்த சிம்பிள் வந்து அண்டு, இந்த சிம்பிள் அண்டு அண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த சிம்பிள் மேலே தொப்பி மாதிரி இருக்கனால கேப்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கேப்னு சில பேர் ஸ்கூலில் வாசிப்பா, அதுக்காண்டி சொல்ல வரேன். தொப்பி அப்படின்ற மாதிரி இந்த இப்படி இருக்கும், வி மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் ஆர் கப்புன்னு சொல்லுவாங்க. கப்பு ஸ்பெல்லிங் தப்பு, கப்பு 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 டீ குடிக்கிற கப்பு, அந்த மாதிரி கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த இப்படி எழுதியிருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி எழுதினாலும் சரி, மேலே உள்ளது எழுதினாலும் சரி, எப்படி வேணாலும் எழுதுவா சில பேர், அதுக்காண்டி சொல்ல வரேன். நானே சில நேரத்தில் இப்படி தான் எழுதுவேன், கீழே உள்ளது மாதிரி. மேலே உள்ளது புதுசாக புக்கில் போடுறான், நெகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு பேர் நெகேஷன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளுக்கு பேர் தெரியணும், அதுக்காண்டி. தமிழில் மறுப்பு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேர். மற்றும் சொல்றது, அல்லதுன்னு சொல்றது, மற்றும் மேலே உள்ளது. இந்த சிம்பிள் மற்றும் அண்டு அப்படின்னு அர்த்தம். அது ஆறுனா அல்லது. இந்த சிம்பிளுக்கு பேர் நாட்னா இல்லை அப்படின்னா மறுப்புன்னு அர்த்தம். மறுப்புனா எழுத்தாப்பில் உள்ளது, ஆப்போசிட். 2 சிம்பிளையும் சேர்த்து சொல்லிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்க. ஒரு சைடு இம்ப்ளைஸ் கோடு போட்டிருந்தா இம்ப்ளைஸ், இம்ப்ளைஸ். 2 சைடு கோடு போட்டிருந்தோம்னா இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ். 2 சைடு கோடு போட்டிருந்தோம்னா இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ், இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ். இது ஃபுல்லாக சிம்பிள், இது ஃபுல்லாக சிம்பிள்னா அடையாளம். சிம்பிள்னா அடையாளம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம செய்ய முடியும் கணக்கை. சிம்பிள் அப்படின்றது இது தெரிஞ்சிருக்கணும் தான். அண்டு அந்த ஏ மாதிரி இருந்தா, இந்த மாதிரி வி மாதிரி இருக்குன்னு வச்சுக்க, இந்த மாதிரி இருந்தா ஆர். இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு ஒன்று தான், ஏதாவது ஒன்று வச்சுக்கோ, நெகேஷன் இல்லைன்னா நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு அம்புக்குறி போட்டுருந்துச்சுன்னா இம்ப்ளைஸ். 2 சைடு 6 மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத, மறந்துடாத. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ எழுதுறது தான் நீ மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நான் கணக்கு செய்வேன். இது தெரிஞ்சுன்னா அந்த கணக்கோட எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அண்டு அப்படின்னா டிடி அப்படின்னா டி, டிடினா டி.
ஆர் அப்படின்னா எஃப்எஃப்னா எஃப், ஒரு இம்ப்ளைஸ் அப்படின்னா டிஎஃப்னா எஃப், ரெண்டு இம்ப்ளைஸ் அப்படின்னா டிடினாலும் டி தான், எஃப்எஃப்னாலும் டி தான். இதை நீ மெமரைஸ் பண்ணணும். இதை மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடம் இந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த எக்ஸசைஸே முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி படித்தா தான் எழுதலாம் ஈஸியாக. டிடி எஃப்எஃப்னே சொல்லி பழகு. ட்ரூ ஃபால்ஸ்னா ஒரு மாதிரியா தெரியுன்றனால அப்படி சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சொல்கிறேன்னா சொல்லிக்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த எழுதியிருக்கேன், மைண்டில் ஏற்றிக்கிறேன்னு, நீ தான் ஏற்றிக்கிறேன். இதுதான் ஆன்சர். அண்டு சிம்பிள் வந்தால் டிடினா டீன்னு எழுதணும் அப்படின்னு ஆற்று வச்சுக்கணும். ஆர் சிம்பிள் வந்தால் எஃப்எஃப்னா எஃப்னு எழுதணும் அப்படின்னு ஆற்று வச்சுக்கணும். மற்றதெல்லாம் மாற்றி எழுதிக்கலாம், அடுத்த பிரச்சனை. ஒரு இம்ப்ளைஸ் வந்தால் டிஎஃப்னா எஃப், ரெண்டு இம்ப்ளைஸ் வந்தால் ரெண்டு எழுதியிருக்கேன் பார்த்துக்க கீழே. டிடினாலும் டி தான், எஃப்எஃப்னாலும் டி தான். நான் என் சொல்யூஷன் புக் இருந்தால் இதை தான் எழுதியிருப்பேன், வேறு எதுவும் எழுதியிருக்க மாட்டேன். இது முடிச்சிட்டிங்கன்னா அந்த ரெண்டாவது எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ நான் உனக்கு சின்ன சின்ன கணக்கு நானாக ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் பாரு. ஒன்று சாதாரண விஷயம்தான். ட்ரூத் டேபிள்னு சொல்கிறது தமிழில் மெய் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் வர்றேன், இந்த இப்படி எழுதுறேன், பி அண்டு கியூ ட்ரூத் டேபிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, தான் கணக்கு. அப்போ நீ தான் யோசிக்கணும். கொஸ்டின் கொடுத்துருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா பி ஒன்று இருக்குது, கியூ ஒன்று இருக்குது. அப்போ நீ தான் எடுக்கணும் பி கியூ அப்படின்ட்டு, ரெண்டு காயின்ஸுக்கு எடுக்கிற மாதிரி. அதை தான் உன்ட்ட சொன்னேன், நீ தான் எடுக்கணும். ரெண்டு பார்த்துட்டோம்னாலே டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப், இது நீ தான் எடுக்கணும். இது நீ தான் எடுக்கணும், இதை ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டு காயின்ஸை டாஸ் பண்ணால் என்ன விழுகுன்ற மாதிரி. இதுதான் நிகழ்ச்சிக்குள்ளது, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளது. இதுதான் உன்னை மெமரைஸ் பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்லேயே சொன்னேன். பார்க்க வேண்டிய வேலை அதுதான் நீ. அதுக்கப்புறம் இது ரிசல்ட்டு, இது ரிசல்ட்டு, இது உனக்கு சிம்பிள் சொன்னேன் என்னென்னு. இந்த அருகுவார் இதுதான் அது. ஒரு பி கணக்கில் இருந்துச்சுன்னா இது மட்டும் எழுதுனா போதும். பிக்யூ ரெண்டு பார்த்துட்ட கண்ணில் அந்த கொஸ்டினில் அப்படின்னா இதை எழுதணும், முதல்ல எழுதிடணும். கொஸ்டினில் பிக்யூஆர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யலாம் யோசிக்கணும்னா, இப்போ கொஸ்டின் மொத்தமாக வர்றேன், பிக்யூ எடுத்துட்டேன். அந்த கொஸ்டினில் நான் என்ன கேள்வி எழுதியிருக்கேன் பாரு, பி அண்டு கியூன்னு எழுதியிருக்கேன். இந்த எழுதியிருக்கேன் பி அண்டு கியூ. இப்போ ஆன்சர் எழுத போகிறேன், அவ்வளோதான். ஆன்சர் எழுத போகிறேன்னா பி அண்டு கியூ. உன்கிட்ட சொன்னது தான், மனப்பாடம் பண்ணிக்கன்னு. அண்டு சிம்பிள் இருந்தால் டிடினா டி, இவ்வளோதான் ஆன்சர். இது அண்டு சிம்பிள் இந்த இருக்குது. அப்போ அது ரெண்டை மட்டும் பார்க்குறேன், இது ரெண்டையும் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த இருக்கு டி, வேற எதுவும் டிடின்னு இருக்கான்னு பாரு. நான் கேட்குற பதில் டிடின்னு இருக்கான்னு பாரு, டீன்னு போட்டேன். வேற எங்கேயும் டிடின்னு இருக்கான்னு பாரு, இல்லை. அப்போ எல்லாமே எஃப், அவ்வளோதான் கணக்கு. இது படிக்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? பொறுமையாக படித்தானே, வருஷ கணக்கில் ஃபுல்லாக படிக்கிறிய. இதுக்கு பேர் தான் ட்ரூத் டேபிள், அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. எது தேவையோ அதை மட்டும் எய்ம் பண்ணி எழுதிட்டு மற்றதை நம்ம மாற்றி போட்டுக்கிறோம். இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ இது ஒன்றாவது கணக்கு புக்கில் இருக்கும், இல்லை இருக்காமனா இருக்காது, எங்கன்னா இருக்குன்னு தெரியல, அவ்வளோதான். ரெண்டாவது கொஸ்டின் எழுதுறேன், பிஆர்கியூன்னு எழுதுறேன். இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னே பியும் கியூவும் பார்த்துட்டேன், அப்போ ரெண்டுமே எழுதணும். பி கியூ டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப். இப்போ நான் ரெண்டையும் என்ன எழுதி கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. பிஆர்கியூன்னு கேட்டிருக்கு. பிக்யூ கியூக்கு இடையில ஆர் இருக்கு. ஆர் அப்படின்னா எஃப்எஃப்னா எஃப், மெமரைஸ் பண்ணணும். எஃப்எஃப்னா எஃப், இதுதான் ரிசல்ட். அப்போ நான் கொஸ்டினில் பாரு எங்கே இருக்குன்னு பாரு, கீழே இருக்கு. எஃப்எஃப்னா எஃப்னு எழுதிட்டேன், வேற எங்கேயும் எஃப்எஃப்னு இருக்கான் இல்லை. அப்போ டீன்னு போட்டுற வேண்டியதான், முடிஞ்சு. நான் தேவையானதை தேடுறேன், அந்த ரிசல்ட்டை எழுதிட்டேன், மற்றதை மாற்றி எழுதுறேன், அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. மற்றதை பற்றி நீ தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணாத. தேவையெல்லாம் திங்க் பண்ண டிஎஃப்னா டிடினா டோட்டோன்னா அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை.
உனக்கு அந்த 2 சிம்பிளுக்கு இடையில இந்த இடத்துல ஆர் இருக்கா அண்டு இருக்கான்னு பார்த்து ஒரே ஆப்ரேட்டர் தான் சொல்கிறேன், அதோட பிடிச்சிக்கிறேன். எஃப்எஃப்னு இருந்தால் எஃப், இந்த ஆருக்கு எஃப்எஃப்னு எஃப்னு போட்டேன், வேற எங்கேயும் எஃப்எஃப்னு இருக்கான்னு தேடிப்பாரு, இல்லை டீன் போட்டு விட்டுருக்கான்னு மூடிட்டு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உன்னை ஆராய்ச்சிலாம் பண்ண சொல்லலை, அவ்வளோதான். இதுதான் கணக்கு, புரியுதான் பார். சின்ன சின்ன கணக்கு இது, பெருசாக கேட்பாங்க, நீங்களே போடலாம் எல்லா கணக்கையுமே. செட் லாங்குவேஜ் மாதிரி தான். செட் லாங்குவேஜ் மாதிரினா இந்த இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோ, செட் லாங்குவேஜ் மாதிரினா இப்படி எழுதி இப்படி போட்டிருக்கேன், இப்படியும் போடலாம் சொல்லிட்டேன் உன்ட்ட, இல்லைன்னா இப்படி போட்டு இப்படி போடுவாங்க, உன்னுடைய விருப்பம், பார்த்துக்க எப்படி வேணாலும் போட்டுக்க. நெகேஷன் அப்படின்னு அர்த்தம். நெகேஷன் அப்படின்னா நாட்டுன்னு அர்த்தம். அந்த சிம்பிள் இருந்தா நாட்டுன்னு அர்த்தம். செட் லாங்குவேஜ் மாதிரி கண்டுபிடிக்கணும். செட் லாங்குவேஜ்னா தமிழ் மீடியத்தில் கணங்கள்னு சொல்லுவாங்க. 10th படிப்பிய, 9th படிப்பிய, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி கண்டுபிடிப்பிய. இப்படி ஹோல்டாஸ்ன்னு கேட்டிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்ன்றத முதல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி. அதுக்கப்புறம் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? டேஷ். அது மாதிரி இந்த கணக்கை ஆப்ரேட் பண்ண தெரியணும். என்ன ஆப்ரேட் பண்ண தெரியணும்? ஃபர்ஸ்ட் இந்த கணக்கில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பி இருக்கு, கியூ இருக்கு. நல்லா கண்ணில் பார்த்துக்க. அப்போ நம்ம எழுத போகிறோம், பி நான் தான் எழுதணும், கியூ நான் தான் எழுதணும். டபுள் டி, டபுள் எஃப், டிஎஃப், டிஎஃப் எழுதிட்டேன். எழுதியாச்சு. அஜித்து கவனி, எழுதியாச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து திருப்பி கேட்டால் சொல்லிக் கொடுக்க முடியாது, கண்ணத்தை சேர்த்து அடிச்சிருவாங்க வாத்தியார், சப்புன்னு நீ படிச்சுக்க போகாதுன்னு சொல்லிடுவாங்க. உண்மையத்தான் சொல்கிறேன், சாதாரண விஷயம் இது. இது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாள், உண்மையை சொல்லிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வரும், பிசிக்ஸ்லேயே வரும். அவன் தான் புத்திசாலி, கம்பேர் பண்ணுறவன் தான் புத்திசாலி. பிசிக்ஸில் அண்டு கேட், ஆர் கேட், நார் கேட்னு வரும். அண்டு கேட், ஆர் கேட், நார் கேட்னு வரும். வேணா இல்லைன்னு போய் பாரு, அண்டு ஆர் நார்னு வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் பைனரின்னு சொல்லிட்டு 0 1 1 0 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ யோசிக்கணும் எங்கே இது வருது அப்படின்றவன் தான், யோசிக்கிறவன் தான் புத்திசாலி. இதை வச்சு அது செய்யலாம், இதை வச்சு அது செய்யலாம். நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். 0 1 அப்படின்னு வரும், பைனரி. பூலியன் டேபிள் என்னமோ சொல்லுவா, அதுக்கு பேர் தமிழ் மீடியத்தில். பிசிக்ஸில் வந்து அண்டு கேட், ஆர் கேட், நார் கேட்னு சொல்லுவாங்க. இருக்கு, எலக்ட்ரானிக் பாடத்தில் இருக்கும். அதில் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துக்க வேணாம் வீட்டில் போய். அப்போ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா செய்யலாம். அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இந்த 2 நம்ம தான் எடுக்கணும். செட் லாங்குவேஜ் மாதிரி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை ஃபைன் பண்ணணும், ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ளது பி அண்டு கியூ. நான் உன்ட அண்டுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா டிடினா டி, இதுதான் ஆன்சர் இந்த சிம்பிளுக்கு, இந்த சிம்பிளுக்கு. அப்போ டிடின்னு மேலே தான் இருக்கு, இதுக்கு தான் டி. வேற எது டிடின்னு இருக்கா? இல்லை. அப்படின்னா எஃப் தாராளமாக போட்டுடலாம், எல்லாத்துக்கும் எஃப் தாராளமாக போட்டுடலாம், அவ்வளோதான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெகேஷன், இந்த முன்னாடி உள்ளது நாட். நாட்னா மறுப்பு, மறுப்புனா ஆப்போசிட். இதில் ட்ரூ இருந்தால் அதில் ஃபால்ஸ் வரும், அவ்வளோதான். இதெல்லாம் சாதாரண விஷயம். ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, அவ்வளோதான். என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துக்கோ, இவ்வளோதான் கணக்கு. புரியுதான் பார். ஏன்னா இது தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் செய்யணும், செய்ய தெரியலனா நம்ம வேஸ்ட்டு, ஃபெயில் ஆகிறதுக்கு சமம். சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன்னுடைய பிரியம், பார்த்துக்கோ. இந்த இருக்கு, இதுக்கு மறுத்து எழுதுறேன். இது டீனா எஃப், எஃப்னா டி, எஃப்னா டி, எஃப்னா டி, அவ்வளோதான் இந்த கணக்கு. புரியுதான் பாரு. ஏன்னா மண்டே ஆட்டிட்டு சும்மா சும்மா அவர் தப்பா எழுதினா வேஸ்ட்டு. பிக்கும் கியூக்கும் இடையில அண்டு இருக்கு, அதனால டிடினா டீன்னு எழுதிட்டேன், மற்றெல்லாம் எஃப்னு போட்டு ஒரு காலத்தை ரெடி பண்ணிட்டேன். ஒரு காலம்ன்றது இது,
இதுதான் காலம். பின்றது ஒரு காலம், கியூன்றது ஒரு காலம், பி அண்ட் கியூன்றது ஒரு காலம், அது ஒரு காலம். காலம் மேட்ரிக்ஸில் படித்தது நிரல் நிறைன்னு சொல்லுவீல்ல, நிரல். இப்படி உள்ளது ரோ. ஏன்னா சில பேர் மேலே நம்பர் கொடுப்பாங்க, ஈக்குவல் பண்ண சொன்னாங்கன்னா 1 2 3 மேலே நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் 1 and 2 காலம், ஃப்ரம் 1 and 2 3 4 காலத்துலேருந்து 2 ஈக்குவல் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ புரிஞ்சுக்கோ, இது நாட்னு போட்டு எழுதியிருக்கேன், இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் எழுதுறது கரெக்டானு பார்த்துக்கோ. மறந்துடாத, திருப்பியும் சொல்லிட்டேன், எல்லாமே உன் புக்கில் தான் இருக்குது, நானாக எழுதுறேன்னு நினச்சிடாத. இந்த 4th ஒன்று வேணால் வச்சுக்க, இந்த இப்படி வச்சுக்க. இது இப்படி எழுதியிருந்தாலும் சரி, கொஸ்டின் பயந்துடாத, நான் பழசு மாதிரி எழுதுறேன், இந்த இப்படியும் எழுதுவாங்க சில பேர். புதுசாக எழுதுற இப்படி எழுதுவாங்க, இப்படி நாட்டுன்றதை அப்படி எழுதுவாங்க, நெகேஷன் அப்படின்றது தமிழில் மறுப்பு. வாசிக்கையில் நாட் பி அண்டு நாட் கியூ அப்படின்னு வாசிக்கணும். ஏடாஸ் யூனியன் பீடாஸ் அப்படி வாசிக்கிறீல்ல, அது மாதிரி தான் நாட் பி அண்டு நாட் கியூ வாசிக்கணும். இதுவும் அதே தான். 7 மார்க் இருக்குன்னு நினச்சிடாத, 7P 7Qன்னு சொல்லிப்படாது, சிறுசாக வேணா போட்டுக்க. உண்மையத்தான் சொல்கிறேன், என்னத்தான் சொல்லிடாத, ஏன்னா பார்த்துக்கோ. நாட் பி அண்டு நாட் கியூ. இப்போ நீ மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் 2 ஸ்டேட்மெண்ட்டு சம்மந்தப்படுது, ஒன்று பி, இன்னொன்று என்னது கியூ. அதை முதல்ல ரெடி பண்ணு. ஃபஸ்ட்டு PQ ரெடி பண்ணிக்கோ, PQ ரெடி பண்ணிடு. T FF TF, இது நீ தான் எழுதணும். TF 2 காயின்ஸுக்கு விழுகிற மாதிரி சாம்பிள் ஸ்பேஸு, 2 காயின்ஸுக்கு கூறுவழி மாதிரி, 2 காயின்ஸ் இப்படி டாஸ் பண்ணோம்னா இது கிடைக்கின்ற மாதிரி 2 ப்ராபபிலிட்டிக்கு உள்ளது, 2 கூற்றுக்கு உள்ளது, 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளது. பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கியூன்ற ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டுமே உண்மையாக இருக்கலாம், ஒன்று உண்மையாக இருக்கலாம், போய் அப்படிலாம் விளக்கம் கொடுத்தோம்னா ஒரு மாதிரியா போன்றனால தான் நம்ம அப்படி சொல்லிடுறது. T FF TF TFன்னு எடுத்துக்கோ. T FF TF TF இப்படி தான் எடுக்கணும், அப்படி தான் ப்ரொசீஜராக இருக்கும், பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் கணக்கு ஆப்ரேட் பண்ணு. இதுக்கப்புறம் கணக்கு ஆப்ரேட் பண்ணுனா உடனே இதை கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாட் பி கண்டுபிடிக்கணும், அடுத்து நாட் கியூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் சேர்த்து நாட் பி அண்டு நாட் கியூ கண்டுபிடிக்கணும். புரியுதான்னு பார்த்துக்க. ஒரு டேபிள் ரெடி பண்ணிக்க, ஒரு டேபிள் பென்சிலில் ரெடி பண்ணிக்க, பேனாவில் எழுதிக்கலாம், டேபிள் கோடு போடுறத பென்சிலில் போட்டுக்க. இந்த கரெக்டானு பாரு, என்ன தேவையை கண்டுபிடிக்க போகிறோன்றது முதல்ல எய்ம் பண்ணணும்ல. நாட் பி வேணும், நாட் கியூ வேணும், அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் அண்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாட் பி அப்படின்றது இந்த நாட் பி, இந்த பின்ற காலத்தை மறுத்து சொல்கிறது. பின்ற காலத்தை மறுத்து சொல்கிறதுனா ஆப்போசிட்டில் சொல்கிறது. ஆம்னா இல்லை, இல்லைன்னா ஆம் சொல்கிறது. இங்கே ரெண்டுமே டிடின்னு இருக்கனால மறுத்து சொல்லிட்டேன், ரெண்டுமே எஃப். ரெண்டுமே எஃப்எஃப்ன்னு இருக்கனால மறுத்து சொல்கிறேன் டிடி. மறுத்து சொல்கிறேன்னா ஆப்போசிட் சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா ஆம் அப்படின்ற மாதிரி. நாட் கியூப்னா இந்த காலத்தில் உள்ளதை மறுத்து சொல்லணும். இதில் டி இருக்குது ஃபர்ஸ்ட்டில், அப்போ எஃப் வரும், எஃப் இருக்குது டி வரும், டி இருக்குது எஃப் வரும், எஃப் இருக்குது டி வரும், மறுத்து சொல்கிறோம் நாட். இப்போ இந்த 2 காலத்தையும் தான் நீ கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டுக்கும் தான் என்ன கொடுத்துருக்கு இடையில, அண்டு. இது இப்போ தேவையில்லை நம்மளுக்கு, தெரியுதா? இப்போ இதை பார்க்குறவன் முட்டாள் பையன் மாதிரி அர்த்தத்தில் போயிடும். இந்த கையை வச்சு மறைக்கிறனே இந்த இடம், அதுக்காண்டி அடிக்க முடியாது இப்படி. அப்புறம் பரீட்சையில் எப்படி மார்க் போடுவாங்க? நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறனால வட்டம்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன், அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரீட்சையில் அப்படி அடிச்சுலாம் செய்ய முடியாது. இப்போ இது 2 தான் யூஸ் ஆகும். அப்போ நம்ம யோசிக்கணும், அது 2 வச்சு என்ன சார் செய்ய போறீங்க அப்படின்ட்டு. இது 2க்கு இடையில அண்டு இருக்கு, அண்டுக்கு மறுபடியும் நீ தான் யோசிக்கணும். இதுதான் பேசிக். டிடினா டி, இதுதான் ஆன்சர். இப்போ நான் டிடி எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், இந்த கடைசி ஒன்றில் இருக்கு, கடைசி ஒன்றில் இருக்கு, அதுக்கு டி போட்டேன், வேற எதுக்குமே இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே என்னதுதான் எஃப், அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இதுதான் கணக்கு. உன் புக்கில் இதெல்லாம் இருக்கும், இல்லாமல் ஒன்றும் இருக்காது, இருக்கும். ஒரே மாடல் பண்ணிக்க. இங்கே பாரு, 5th சம் வந்து பி ஒரு இம்ப்ளைஸ் கியூன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் வந்து பி 2 1 கியூ 1 2 இருக்கு. அப்போ T FF எடுத்துரு, பார்த்துக்கோ. டிஎஃப் இது நீ தான் எடுக்கணும், டிஎஃப். இப்போ பி இம்ப்ளைஸ் கியூன்னு கொடுத்துருக்கு, ஒரு இம்ப்ளைஸ் தான், மெமரி பண்ணிக்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல ஒன்று எழுதி போட்டிருக்கேன். பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னா டிஎஃப்னா எஃப், மறந்துடாத.
மறந்துறீங்கன்னா ஒன்றும் நான் எஃப்டின்னு சொல்லலை, டிஎஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது குதர்க்கமாக யோசிக்காத. குதர்க்கமாக யோசிக்காதன்னா ஆரோ பண்ணியிருக்கு. ஆரோ பண்ணியிருக்குன்னா பியிலேருந்து கியூக்கு போயிருக்கு. பியிலேருந்து எதுக்கு போயிருக்கு? அப்படி தானே ஆரோ பண்ணியிருக்கு. அப்போ நீ வாசிக்கல அது மாதிரி தான் வாசிக்கணும். டிஎஃப்னு தான் வாசிக்கணும். இந்த ஆருக்கு டிஎஃப்னு, இதுதான் ஒன்று டிஎஃப். இதுக்கு தான் நான் எஃப்னு போட முடியும், வேற எதுக்குமே நான் போட முடியாது. நீ வாட்டில் இந்த எஃப்டின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கா, கொண்டே வருவேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் உன்ட்ட திருப்பி சொல்கிறேன், நான் டிஎஃப்னு தான் வாசிக்கிறேன். இது எல்லாமே டி. இதுவும் உனக்கு உள்ளதுதான், பார்த்துக்கோ. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு இம்ப்ளைஸு, சப்போஸ் ரெண்டு இம்ப்ளைஸ் அப்படின்னா ஆறாவது சம பி இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ் கியூ, ஸ்டேட்மெண்ட் ரெண்டு, P1 Q1, டபுள் டி டபுள் எஃப், டிஎஃப் எழுதிட்டேன். இப்போ ரெண்டு சைடு இருக்கு, பார்த்துக்கோ, மறந்துடாத. ரெண்டு சைடு இருக்குன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வரும், ரெண்டு ரிசல்ட் வரும், பார்த்துக்க. ரெண்டு ரிசல்ட் எழுதி போட்டிருக்கேன். டிடினாலும் டி தான், எஃப்எஃப்னாலும் டி தான், மறந்துடாத. இது முதல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுதான் போட்டு மெமரி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதோட ஆன்சர் அதுதான். இப்போ ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான், இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது டி, இந்த லாஸ்ட் ஒன்று எஃப்எஃப்னு இருக்குது, இதுக்கு டி தான், எஃப்னு போட்டுக்கூடாது. இங்கே பார்த்துக்கோ, அது கரெக்டாக இருந்தால் கணக்கு முடிஞ்சிடும். மற்ற எதுவுமே இல்லை, மாற்றிட்டேன், அவ்வளோதான். இதுதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதை வச்சு தான் பெரிய கணக்கெல்லாம் செய்யணும். இது கண்டிப்பாக 3 மார்க்லாம் கேட்பாங்க. 5 மார்க் கணக்கு இருக்குது. இதில் ஒரு கணக்கு நம்ம அட்டன் பண்ணலாம். ஒரு கணக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ ஒரு கணக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதில் கேட்பாங்க. 5 மார்க் கேட்டால் உன்னுடைய லக்கு தான், அது இருக்குது அதில். அதனால் பார்த்துக்க. அதனால தான் ஸ்கூலில் நடத்தையில் இதை முதல்ல நடத்துவாங்க. செகண்ட் வால்யூம் வேமா முடிப்போம் அப்படின்ட்டு. 2 எக்ஸசைஸ் தான் இருக்கும். இந்த இப்போ சொல்லி முடிச்சுட்டேன்ல, அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொல்லி முடிச்சதை வச்சு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுன்னு சொன்னால் நம்ம தான் ஆப்ரேட் பண்ணணும். அப்படின்னா அதில் எக்ஸசைஸ் 12.2 இருக்கும் வரிசையாக, அது நம்ம தான் போயிட்டே இருக்கணும். இந்த 12.2 மேலே இருந்து வரிசையாக அது ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம தேவையான கணக்குக்கு நான் கணக்குக்கு உள்ளே வர்றேன். கணக்குக்கு உள்ளே வரேன்னா 6வது சம்லேருந்து உள்ளே போகணும், அவ்வளோதான். 6th சம்லேருந்து உள்ளே போகணும். நீங்களாம் எதை கேட்டாலும் செய்கிற மாதிரி செய்யணும். 6th சம் நான் செஞ்ச மாதிரி இருக்குது. 6th ஃபஸ்ட்டு சரிதான் பாரு. 12.2 6th கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் நாட் பி நாட் கியூ, இடையில என்ன இருக்குது? அண்டு. இது நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இருக்குது, தெரியுதா இல்லையா? அதான் சொன்னேன். இப்போ இந்த கணக்கை போகிறது இவ்வளோ தான் கணக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ட் ட்ரூத் டேபிள்னு கொடுத்துருப்பாங்க, மெய் அட்டவணை அமைக்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் கொஸ்டின்லாம் கிடையாது ஒன்றும். அப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது, ஒன்று பி, இன்னொன்று என்னது? அப்போ நீ தான் எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், பி அப்படின்னு ஒன்று எடுக்கணும், கியூன்னு ஒன்று எடுக்கணும், டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் அப்படின்னு எடுக்கணும். அடுத்து உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாட் பி கண்டுபிடிக்கணும், நாட் கியூ கண்டுபிடிக்கணும், ரெண்டுக்கும் சேர்த்து தான் அண்டு கண்டுபிடிக்கணும். செட் லாங்குவேஜ் மாதிரி நீ ஃபார்ம் பண்ணிக்கிறணும். செட் லாங்குவேஜ்னா கணங்கள்னு சொல்லி தமிழில் சொல்லுவான், 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அது நீ எப்படி கண்டுபிடிக்கிறியோ, ப்ராக்கெட்டில் உள்ளலாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி க்ளோஸ் பண்ணும். இப்படி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாட் பி அப்படின்னா இந்த பின்றதை விட மாற்றி எழுதணும். நாட் பி அப்படின்னா இதை மாற்றி எழுதுறேன், டபுள் டி இருக்கிற டபுள் எஃப்னு போடுறேன், டபுள் எஃப்ன்றதை டபுள் டின்னு போட்டேன், மாற்றிட்டேன். நாட் இது சிங்கிளாக மாறுது. அப்போ எஃப் டி மறந்துடாத. தெரியலன்னா விரலை வச்சுக்க, உங்கள் பேப்பரில் கையை வச்சு யூஸ் பண்ணு. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம கண்ணில் பார்க்கணும், இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் தான் பார்க்கணும். அப்போ இது ரெண்டையும் பார்க்கையில் அண்டு இருக்குது, பேப்பர் ரஃப்பில் எழுதிக்க, டிடினா டி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. டிடின்னு எங்கேயும் இருக்குது பார்த்தா கீழே தான் இருக்குது, அது முதல்ல போட்டுறணும். நான் எப்படி செய்யறேன்னு அதே மாதிரி செஞ்சால் தான் உனக்கு ஈஸி. சில பேர் குண்டக்க மண்டக்கு மேலே எப்போ போட்டுட்டே வருவாங்க, அங்கே வந்து கீழே டீயை போடுவாங்க, கடைசியில் இடையில ஏதாவது ஒன்று நிற்கும். அப்புறம் தேவையானது தேடிக்க, டிடின்னு தேடுறோம், அப்போ அதை தான் தேடுறேன் இல்லை, அப்போ அதுக்கு மட்டும் போட்டுவிட்டேன். மற்றதையும் தைரியமாக கண்ணை மூடிட்டு போட்டு விட்டுறலாம். அப்புறமேலு அதை முதல்ல யோசி, நம்மளுக்கு தேவையான முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு மாற்றி விட்டுற வேண்டியதான். இதுதான் இதுக்குள்ள கணக்கு. புரியுதான் பார். செகண்ட் என்னடா குட்டி இருக்குல்ல,
சொல்றாமா? நெகேஷன் பிராக்கெட்டா? வெளியில உள்ளதை நாட்ன்றதா வெளியில உள்ளதை நான் வாசிக்கணும். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்ப வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, டேய் பி அண்டு நாட் கியூ ஹோல்டு அப்படின்னு போட்டு நாட்னு சொல்லணும். வாசிக்கிறத பிராக்கெட் உள்ளதை முதல்ல வாசிக்கோ. பி அண்டு நாட் கியூ ஹோல் நாட் அப்படின்னு அர்த்தம். இதான கேட்டிருக்கு. பொறுமையாக கண்டுபிடிக்கணும். எரிச்ச போட்டுறக்கூடாது. தெரியும் சொல்லிட்டு மண்டக்கரம் எனக்கு செஞ்சிடக்கூடாது. முதல்ல பிக்யூ யூஸ் ஆகிருக்கு. பிக்யூ எழுதிக்கிடாமா. டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப் எழுதிட்டேன். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ளதை க்ளோஸ் பண்ணுவோம். பிராக்கெட் உள்ளதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பீன்றது இருக்கு, இது இருக்கா? அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் என்னது? நாட் கியூ. அதை நாட் கியூ கண்டுபிடிக்கிறேன். நெகேஷன் கியூன்னு வாசிச்சாலும் சரி, நாட் கியூன்னு வாசிக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. கியூவை மாற்றி எழுது. இதை மாற்றி எழுதுறேன். எஃப் டி எஃப் டி மாற்றி எழுதியாச்சு. நேராக எழுதிக்க முடிஞ்ச அளவுக்கு. சரி, இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் பி அண்டு நாட் கியூ. பி அண்டு நாட் கியூ. பி இந்த இருக்குமா, நாட் கியூ இந்த இருக்குமா? நல்லா கவனிச்சுட்டு பார்த்துக்கோ. ஏன்னா கண்ணில் பார்க்கையில மாற்றிடக்கூடாது. அதனால தான் டிக் பண்ணி காட்டுறது. பென்சிலில் பார்த்துக்கோ. பென்சிலை டிக் பண்ணி காட்டுற காரணமே அதுதான். இல்லைன்னா அப்படியே போட்டு விட்டுறலாம். பார்த்துக்கோ. அதுக்கு தான் டேபிள் மாதிரி போட்டுட்டோம்னா அது உனக்கு அரேஞ்ச் பண்ணுறது தெரியும். டிக் பண்ணுறதுக்கு அழிச்சு விட்டுக்க. அப்புறமேலு அது ரெண்டு மட்டும் உன் கண் பார்வையில் வச்சுக்க. நடுவில் உள்ள கியூவை விட்டுரு. இது கண்ணில் பார்க்கக்கூடாது. தெரியுதா சொல்கிறது? இதையும் தான் கண்ணில் பார்க்கணும். இடையில என்ன இருக்குது? அண்டு டிடினா டி. இதை மட்டும் விட்டுரு. டிடின்னு எங்கே இருக்குன்னு பாரு. இந்த ரெண்டாவதுல இருக்குது, தெரியுதா? இந்த இருக்கா இல்லையா? டிடினா என்ன வந்துடும்? டி. வேற எங்கேயும் இருக்கா? இல்லை. அப்போ என்ன வந்துடும்? எல்லாமே புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா கண்ணில் பார்க்கையில கரெக்டாக பார்க்கணும் சொல்லிட்டேன். பார்த்துக்க சொல்லிட்டேன். வேற என்ன தேவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை ஸ்கேலையோ இல்லை உன் பென்சில் பேனாவையோ அதை வச்சு மறைச்சிக்க. அந்த காலத்தை போட்டுக்கிட்டு முட்டா பைய மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா புரியாது. அதெல்லாம் கையில் மறைச்சு காட்டுறேன். அழிக்க முடியாது. கையில் மறைச்சு காட்டுறோம்னா இதில் பென்சிலே பேனா குத்த வச்சு மறைச்சிட்டு எது ரெண்டு ஆப்ரேட் பண்ண ரெண்டு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ரெண்டை கரெக்டாக பண்ணிடு. இப்போ இந்த கணக்கு முடிச்சுட்டேன். இப்போ ஹோலாக இருக்குது நாட்னு. ஹோலாக நாட்னா ப்ராக்கெட்டை போட்டு வெளியில் போட்டு அவ்வளோதான். ஹோல் நாட்டுன்னு போட்டிருக்கு. ஆப்போசிட்டில் எழுதணும். ஹோல்னு போட்டு பி அண்டு நாட் கியூ. அவ்வளோதான். எஃப்னா டி, டீனா எஃப், எஃப்னா டி, எஃப்னா டி. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இதுதான் கணக்கு. இதில் உனக்கு இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த கணக்கு செய்யல கடைசி காலம் இந்த இதில் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கோம்னா, கடைசி காலம். இந்த ஆன்சர் வருதுல, கடைசி காலம்னா அப்படி வருதுல. லாஸ்ட் காலம் கண்டைன்ஸ் ஒன்லி டி அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் உண்டு. கடைசி காலத்துல எல்லாமே டி 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 டின்னு வந்தா தமிழ்ல மெய்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மெய்ன்னு அர்த்தம். மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி காலம் ஒன்லி டீன்னு இருந்தா எல்லாமே. கொஸ்டின்ல பின்னாடி வரும் உனக்கு, பார்த்துக்கோ. அதே மாதிரி லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எஃப்னு இருந்தா கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க, முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் காலம் இது ரெண்டும் வேணும் உனக்கு, இருக்கும் பாரு. லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எஃப்னு இருந்தா கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவாங்க. பார்த்துக்கோ. அதில் கான்ட்ரடிக்ஷன்னா முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். முரண் தமிழ்ல பாடு, முரண்பாடுன்னு அர்த்தம். ரிசல்ட்டை பொறுத்து நம்ம எழுதுறது. A statement which is neither
A tautology nor a contradiction is called contingency அப்படின்னு அர்த்தம். கண்டிஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வரும்னு நினைக்கிறேன் கண்டிஜென்சி. தமிழில் என்னன்னு தெரியல, பார்த்துக்கோ. கண்டிஜென்சின்னு வரும்டா. ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே இல்லை. நாருன்னு கொடுத்துருக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோ. நெய்தர் நார்னா ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம். டிடின்னு வராது, எஃப்எஃப்னு வராது, எது வேணாலும் வரலாம்ல வேற. அந்த மாதிரி வந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, கண்டிஜென்சி அப்படின்னு அர்த்தம். டிடின்னு வந்தால் டாட்டாலஜின்னு தான் வாசிப்பாக, வேற எப்படி ஸ்கூலில் வாசிக்கிறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கோ. அதே மாதிரி கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் ஒன்றா தான் சொல்லுவாங்க. அந்த டாட்டாலஜின்னு சொல்லிட்டு தான் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது. அதை மட்டும் பார்த்துக்கோ. எப்படி சொல்கிறாலோ உச்சரிக்கிறாலோ உச்சரிச்சுக்க. டாட்டாலஜி நாங்கள் உச்சரிப்போம், அந்த மாதிரி உச்சரிச்சுட்டேன், அவ்வளோதான். கண்டிஜென்சின்றது மாற்றி மாற்றி வருது. இது ரிசல்ட்டை பொறுத்து கடைசி காலத்தில் என்ன வருதோ அதை பொறுத்து சொல்கிறது. புரியுதான்னு பாரு, மறந்துடாத. லா ஆஃப் ஈக்குவலன்ஸ்னு வச்சுக்கோ, தெரிஞ்சுக்குங்க. அதுக்காண்டி தான் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், ஐடம் பொட்டன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஐடம் பொட்டன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டே தமிழ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கடா. ஐடம் பொட்டன் சொல்லுவாங்க, ஐடம் பொட்டன் லாஸ். அதாவது பியோட பியை அண்டு பண்ணாலும் சரி, ஆறு பண்ணாலும் சரி, அதுதான் கிடைக்கும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. பியோட பியை அண்டு பண்ணாலும் சரி, ஆறு பண்ணாலும் சரி, என்னதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். அதுதான் இதோட லா. இப்படி எழுதி அண்டு போட்டு பின்னு எழுதுனோம்னா ஈக்குவலன்ட் பி தான். அதே மாதிரி பின்னு எழுதி ஆர் போட்டு பின்னு எழுதினாலும் ஈக்குவலன்ட் என்னதான், பி தான். இதுதான் ஐடம் பொட்டன் சொல்கிறது. ஐடம் பொட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பாரு. இதுக்கு நீ ரிசல்ட் செஞ்சு பார்க்கறனா செஞ்சு பாரு. ரைட் ஐடம் பொட்டன் லா வித் எக்ஸாம்பிள்னு சொன்னால் நம்ம தான் எழுதணும். டேய் வர்றா, இதில் பி மட்டும்தானே யூஸ் ஆகிருக்கு. அப்போ பி ஒன்று டீன்னு எடுக்கணும், இல்லைன்னா என்ன எடுக்கணும், எஃப்னு எடுக்கணும். சரி, மறுபடியும் பி தான் எடுக்கணும், டி எஃப் தான் எடுக்கணும். ரெண்டுக்கு அண்டு பார்த்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. அண்டுனா டிடினா டி, அப்போ இந்த டிடினா டி, அப்போ மறுபடியும் என்ன வந்துடும், எஃப். சரிதானே? அப்போ திருப்பி அதே தானே வருது. அதுதான் இங்கே அர்த்தம். ஆறு பார்த்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. ஆறு பார்த்தோம்னா எஃப்எஃப்னா எஃப்னு போடுவீங்க, மற்றதுக்கு என்ன போட்டுருவீங்க, டி. இப்போ அதுதானே வருது. எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் எழுதி காட்டணும், விட்டுட்டு வரக்கூடாது. அதுதான் யோசனையிலே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. 2 மார்க்கில் கேட்பேன். ஐடம் பொட்டன் லா வந்து டெஃபைன் பண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரி எழுதணும், டேபிள் மாதிரி. அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது உனக்கு தெரியும். கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது 10th படிச்சிருக்கோம். பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க. கம்யூட்டேட்டிவ் பரிமாற்றுன்னு சொன்னாலும் சரி, மாற்றுன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுக்குமே இருக்கும்டாமா. யூனியனுக்கு ஒன்று இருக்கும், இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்கும். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, மாற்றி போட்டாலும் ஒன்று தான் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எழுதையில் பி அண்டு கியூன்னு எழுதினாலும் சரி, ஈக்குவல் அண்டு கியூ அண்டு என்னது, பி. இது அண்டுக்கு உள்ளது, மாற்றி போட்டிருக்கேன் தெரியுதா. அதே மாதிரி ஆருக்கும் எழுதலாம். பி ஆர் கியூ அப்படின்னா ஈக்குவல் அண்டு கியூஆர்பி அப்படின்னு அர்த்தம். நான் இல்லைன்னா கம்யூட்டேட்டிவ் நாத்து வச்சுக்க. ஏ யூனியன் பி எழுதக்கூடாது. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, இது யூனியனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா மாற்றி எழுதுறது. இன்டர்செக்ஷனுக்குள்ள கம்யூட்டேட்டிவ் இது 10th படிச்சிருக்கோம், 9th படிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம் அண்டு ஆறுன்னு. இதுக்கு நீ ஒரு டேபிளை போட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துரு, அவ்வளோதானே. 2 கொடுக்கணும். பிக்யூ அப்படின்னு எடுத்துக்க, டபுள் டி டபுள் எஃப் டிஎஃப் டிஎஃப்னு எடுத்துட்டு பி அண்டு கியூ கண்டுபிடிச்சிரு ஒரு காலத்தில். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறான், கியூ அண்டு பி ரெண்டுமே ஒன்றா தான் வரும். புரியுதா புரியலையா? எக்ஸாம்பிள் கொடுத்துரு, டெஃபைன் பண்ணி சொல்லி கேட்டா, விளக்கம் கேட்டாங்கன்னா செஞ்சு தான் ஆகணும். அதாவது எடுத்துக்காட்டோட 2 மார்க்லாம் கேட்டால் செய்யணும். கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன்று அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் அப்படின்னா சேர்ப்பு விதின்னு தமிழில் சொல்லுவாங்க. 3 இது எழுதுறது. நான் இருக்கான்னு பாரு, பிராக்கெட்டை மட்டும் மாற்றி போடுவாங்க. ஏ யூனியன் பி யூனியன் சின்னு சொல்லி அப்படி பிராக்கெட் மாற்றிக்கிறேன். இந்த அப்படி எழுதுறேன், அண்டுக்கு எழுதுறேன் முதல்ல. இந்த அப்படி எழுது, ஆர் யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி அதுக்கு எழுது. 3 ஸ்டேட்மெண்ட்டு.
உன் விருப்பம், எங்கிட்டாவது மாற்றிக்க. இப்படி ப்ராக்கெட்டை மாற்றினா இங்கிட்டு ப்ராக்கெட்டை மாற்றிக்க, அதே மாதிரி இங்கிட்டு மாற்று, அவ்வளோதான், உன்னுடைய விருப்பம்தான். இது கீழே உள்ளது இன்டர்செக்ஷனுக்கு உள்ளது, மேலே உள்ளது அண்டுக்கு உள்ளது, கீழே உள்ளது ஆருக்கு உள்ளது. புரியுதான் பாரு. ப்ராக்கெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம், அதுக்கு பேர் அசோசியேட்டிவ். செட் லாங்குவேஜ் ஞாபகத்தை வச்சுக்கிட்டே செய். செட் லாங்குவேஜ் ஞாபகத்தை வச்சுக்கிட்டே செஞ்சாதான் அந்த இது மூவ் ஆகும். பார்த்துக்கோ. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ப்ரூவ் பண்ணணும், பெருசாக இருக்குது. ரெண்டையுமே ப்ரூவ் பண்ண நான் கேட்க மாட்டான்னு நினைக்காத, இல்லைன்னா சொல்ல மாட்டேன்ல, வேணான்னு விட்டுருவேன்ல. கேட்டாங்கன்னா செஞ்சு தான் ஆகணும். 5 மார்க்கில் வரும் இதெல்லாம் பெருசா. 2 லாவையும் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். PQRன்னு எடுத்துடணும். பொறுமையா நிதானமா டேபிள் போட்டு ஒன்றை வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நிதானமா செய், அவசரப்பட்டு என்னத்தா செஞ்சு விட்டுறாத. கரெக்டா பொறுமையாச்சேன்னு. PQR அப்படின்னா 3 எடுத்திருக்கோம் அப்படின்னா 4T 4F 4F double T double F நெக்ஸ்ட் TF இது நீ தான் எடுக்க வேண்டும், அதனால நானா எழுதுறேன். அடுத்தது ஆப்ரேட் பண்ண முடியும். முடியும்னா ஃபர்ஸ்ட் லா வேணா செய்கிறேன். யூனியன், அதாவது அண்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி செய்வான். ஃபர்ஸ்ட் P அண்டு Q அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். PQ Qக்கு தான் அண்டு. நல்லா கவனிச்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. இல்லை நான் டேபிள் மாதிரி முதல்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா ஓகே பண்ணிக்கோ. ஏன்னா நேரம் எழுதணும், அந்த நேரம் எழுதுறது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிரமம், அதுக்காண்டி சொல்ல வரேன். ஓரத்தில் எழுதிட்டு ஒரு கோடை மாற்றி போட்டுட்டு இருந்தா அசிங்கமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் P அண்டு Q TTனா T, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு. TTனா T, இந்த இதுவும் TTனா T. வேற எங்கேயும் TTன்னு இருக்கான்னு பாரு, இல்லை. அப்போ மற்ற எல்லாமே என்ன வந்துடும்? F. தைரியமாக போட்டுடலாம். கண்ணை மூடிட்டு போட்டாச்சு. இதோட சேர்த்து R கண்டுபிடிக்கிறேன். இதோட சேர்த்து அண்டு R, அதை பார்த்துக்கோ. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது ரெண்டையும் தான், இங்கிட்டு பார்க்கக்கூடாது. இந்த ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்சு இந்த இருக்கு, இது R, ரெண்டுக்கு அண்டு இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு TTன்னு வந்தால் T வரணும். இந்த TTன்னு வந்தால் T. வேற எங்கேயும் TTன்னு இருக்கான்னு பாரு, இல்லை. சரிதா? அப்போ எல்லாமே என்ன வந்துடும்? F. அவ்வளோதான். இந்த எழுதிட்டேன். இது ஒரு சைடு முடிச்சிருக்கோம். முடிச்சிருக்கோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிருக்கேன். தனியாக வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை, இதுலேயே கண்டினியூ பண்ணி இழுக்கலாம்னா இது P அண்டு Q போட்ட மாதிரி அங்கிட்ட என்ன போட்டிருப்போம்னா Q அண்டு R போட்டிருப்பாங்க. ப்ராக்கெட் மாற்றி போட்டிருப்பீல்ல, அதுக்காண்டி சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ரிசல்ட்னா Q அண்டு ஆரோட என்னத்தை அண்டு பண்ணியிருப்பாங்க? Pன்றத ப்ராக்கெட் மாற்றி இருக்கும்ல. இப்போ இந்த ரிசல்ட்டும் ஒன்றா வருதான்னு பார்ப்போம். அதுக்கு தான் அவங்க என்ன செய்வா அப்படின்னா மேலே நம்பர் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் அன்னைக்கு போய் சொன்னேன் உண்ட, மேலே நம்பர் கொடுப்பான் அப்படின்னா இந்த அப்படி கொடுப்பாங்க பென்சிலில் 1 2 3 4 5 6 7ன்னு எழுதிட்டு இங்கனக்குள்ளே எழுதுவாங்க கீழே ஃப்ரம் 5th அண்டு 7th காலம்ஸ் ஆர் ஈக்குவலண்டா அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்காண்டி வருதான்னு பார்ப்போம். Q அண்டு R கண்டுபிடி. இது ரெண்டுக்கு அண்டு TT. வேற எங்கே இருக்காடா? இந்த ஒரு இடத்துல இருக்குவார், இந்த கணக்கில் இருக்குது, தெரியுதா? இந்த இருக்கு, இந்த ஒரு இடத்துல இருக்கு T. வேற எங்கேயும் இல்லை. பொறுமையாக கையை வச்சு பார்த்துக்கோ. அதுக்கு தான் உனக்கு கையை வச்சு காட்டுறேன், பார்த்துக்க. F F F F F F. இப்போ அதோட Pன்றத அந்த கண்டுபிடிச்சதோட P இங்கே இருக்கு, இந்த இருக்கு. இதை எடுத்து அங்கே அண்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல T இருக்கு, இங்கே T இருக்கு. அப்போ TTனா T ஃபர்ஸ்ட் ஒன்று, ரெண்டாவது இல்லை, மூணாவது இல்லை, நாலாவது இல்லை, கடைசி இல்லை, வரிசையா இல்லை. அப்போ மேலே மட்டும்தான் Tன்னு வருது, மற்ற எல்லாம் Fன்னு வருது. கண்ணில் கரெக்டாக பார்த்துக்கிறோன்னு அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோ. இப்போ நீ ஆன்சரை பார்த்துக்க. 5 7 ஒன்றா இருக்கான்னு பாரு. 5வது காலமும் 7வது காலமும் ஒன்றா இருந்தால் நம்ம செஞ்சது ரைட்டு, இல்லைன்னா தப்பு. கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். இது நான் ஒரு ப்ராப்பர்ட்டி செஞ்சுருக்கேன்.
therefore from fifth and seventh columns எழுதி P and Q and R equivalent P and Q and R அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்து ப்ரூவ் பண்ணதுன்னா ப்ரூவ் பண்ண இதெல்லாம் 5 மார்க்கு. எனக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியல அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க.